வணக்கம். CI அல்லது ஸ்டீலில் டர்னிங் மற்றும் போரிங் பயிற்சி குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் பின்வருவனவற்றை செய்ய முடியும். எதிர்கொள்ளுதல் மற்றும் குரூவிங் கற்றுக்கொள்ளுங்கள். ரீமிங் செயல்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சிக்கான கருவிகள் மற்றும் உபகரணங்களின் தேவைகள் பின்வருமாறு: லேத், 4-jaw chuck, chuck key, tool post key, cutting tools, vernier caliper, universal surface gauge, center drill, diameter 8 mm drill bit, diameter 12 mm drill bit, diameter 16 mm drill bit, boring bar, reamer. இந்த பயிற்சியின் மூலம் திருப்புதல் மற்றும் சலிப்பை எவ்வாறு செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். வெர்னியர் கேலிபர் மற்றும் எஃகு விதியை பயன்படுத்தி மூலப்பொருளின் அளவை சரிபார்க்கவும். ஒரு சக்கியின் உதவியுடன் ஒரு சுயாதீனமான 4-jaw சக்கில் வேலையை ஏற்றவும். சக்கிற்கு வெளியே அதிகபட்ச நீளத்தை வைத்து மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி வேலையின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். வேலையின் ஒரு முனையை எதிர்கொள்ளுங்கள். வேலையை 145 mm விட்டம் மற்றும் அதிகபட்ச நீளத்திற்கு மாற்றவும். டயாவிலிருந்து எதிர்கொள்ளும் பக்கத்தை பள்ளம் 125.6 mm 40 mm முதல் 2.5 mm ஆழம் வரை. பள்ளம் போது மையப்பகுதியில் விட்டம் 40 mm வரை. லேத்திலிருந்து வேலைப்பகுதியை அவிழ்த்து விடுங்கள். பணிப்பகுதியை தலைகீழாக மாற்றி வேலையை சக்கிற்கு ஏற்றவும். உலகளாவிய மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி பணிப்பகுதியின் ட்ரூனஸை சரிபார்க்கவும். 28 mm நீளத்தை பராமரிக்க பணிப்பகுதியை பகுதி மற்றும் முகம். இப்போது மையத்தை கண்டறிந்து மையத்தை ஒரு பைலட் துளையாக துளைக்கவும். முன்கூட்டியே துளையிடப்பட்ட துளையை 8 mm விட்டம் வரை துளையிட்டு பெரிதாக்கவும். துளையிடப்பட்ட துளையை 12 mm விட்டத்திற்கு பெரிதாக்கவும். முன்கூட்டியே துளையிடப்பட்ட துளையை 16 mm விட்டம் வரை துளையிட்டு பெரிதாக்கவும். டூல் போஸ்டுக்கு போரிங் பார் அமைக்கவும். டயாவை துளைத்து பெரிதாக்கவும். டயாவிற்கு 16 mm துளை 26.7 mm.
V-டூல் அல்லது சாம்ஃபரிங் கருவியை பயன்படுத்தி மையத்துளையின் விளிம்பில் சேம்பர் செய்யவும். இப்போது டயாவில் இருந்து முகம் கொண்ட பக்கத்தை குரூவ் செய்யவும். 125.6 மிமீ 40 மிமீ முதல் 2.5 மிமீ ஆழம் வரை. பணிப்பகுதியை தலைகீழாக மாற்றவும் மற்றும் வேலையை மீண்டும் இணைக்கவும். உலகளாவிய மேற்பரப்பு அளவை பயன்படுத்தி பணிப்பகுதியின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும். V-டூல் அல்லது சாம்ஃபரிங் கருவியை பயன்படுத்தி மையத்துளையின் விளிம்பில் சேம்பர் செய்யவும். பொருத்தமான இயந்திர ரீமரை பயன்படுத்தி துளையிடப்பட்ட துளையை 27H7 விட்டம் வரை மாற்றவும். புஷ் மற்றும் நட்டு சேர்த்து மாண்ட்ரலில் வேலையை அகற்றி ஏற்றவும். லேத்தின் மையங்களுக்கு இடையில் மாண்ட்ரலை பிடித்துக் கொள்ளுங்கள். 140 மிமீ இறுதி விட்டம் கொண்ட சமவெளியை முடிக்கவும். இரு முனைகளையும் அரைக்கவும். பணிப்பகுதியை அவிழ்த்து பார்வைக்கு ஆய்வு செய்யவும். ஒரு மென்மையான கோப்பை பயன்படுத்தி பணிப்பகுதியை நீக்கவும். வெர்னியர் கேலிபர்களை பயன்படுத்தி பரிமாணங்களை அளந்து உறுதிப்படுத்தவும். ஒரு மெல்லிய கோட் எண்ணெயை வேலைத்துண்டில் தடவி மேலும் ஆய்வுக்காக பாதுகாக்கவும். முடிவில் அதிகப்படியான பொருட்களை அகற்ற அல்லது வேலையின் முகத்தை லேத் அச்சுக்கு செங்குத்தாக செய்ய எதிர்கொள்ளும் செயல்பாடு செய்யப்படுகின்றது. டூல் போஸ்டில் கருவியை குறைந்தபட்ச ஓவர்ஹாங்குடன் சரியான மைய உயரத்திற்கு பிடிக்கவும். மையத்தில் இருந்து சுமார் 4 முதல் 10 மிமீ தொலைவில் டூல் பாயிண்டை பணிப்பக்கத்துடன் தொடவும். கேரேஜை பூட்டவும். வேலை முகத்தின் உள்ளே காம்பவுண்ட் ஸ்லைடு மூலம் சுமார் 0.5 மிமீ கருவியை ஊட்டவும். கருவி முனை மையத்தை கடக்கும் வரை குறுக்கு ஸ்லைடு மூலம் வேலையின் மையத்தை நோக்கி கருவி. கருவி வேலையை அழிக்கும் வரை குறுக்கு ஸ்லைடை பயன்படுத்தி வேலையின் விளிம்பை நோக்கி கருவியை ஊட்டவும். வேலையின் நீளத்தை அளவிடவும். மறுமுனையை அளவோடு எதிர்கொள்ள வேலையை மீண்டும் செய்யவும். தேவையான அளவு பொருள் அகற்றப்படும் வரை வரிசையை மீண்டும் செய்யவும். மறுபரிசீலனை செய்ய நாம் கற்றுக்கொண்டவை: எதிர்கொள்ளுதல் மற்றும் குரூவிங் கற்றுக்கொள்ளுங்கள். ரீமிங் செயல்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள். எனவே CI அல்லது ஸ்டீலில் டர்னிங் மற்றும் போரிங் பயிற்சி குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.